ஹாய் ஹலோ எவ்ரிவான், நான் ஹரிஷ். வெல்கம் பேக் டு வரண்டரைஸ் யூடியூப் சேனல். நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசனிங்கில் சிலாஜிசம் டாபிக் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக், ரொம்ப அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டாபிக்கும் கூட. என்ன அப்படின்னா, எந்த எக்ஸாம் ஆர்ஆர்பின்னு இல்லை, எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், பேங்கிங்காக இருக்கட்டும், எந்த எக்ஸாமினேஷனாக இருந்தாலுமே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எஸ்பெஷலி இதில் நம்ம ஆர்ஆர்பி எஸ்எஸ்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா மினிமம் 2லேருந்து 3 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்லேருந்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். பேரலாக நீங்களும் சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து செஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்மளோட அகாடமிலேருந்து அதே மாதிரி நம்ம ஆன்லைன், ஆஃப்லைன் அண்ட் ரெசிடென்ஷியல் பேட்ச்மே வந்து ஆஃபர் பண்ணுறோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம டீம் வந்து இதை பற்றின ஒரு கிளியர் கட் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஸ்டேட்மெண்ட், கன்க்ளூஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம வென் டயக்ராம் சால்வ் பண்ணிட்டு ட்ரா பண்ணிட்டு அதை வச்சு கன்க்ளூஷன் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதில் எது ஃபாலோ ஆகும் அப்படின்றத கீழே ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து சிலாஜிசத்துக்கான பேட்டர்ன். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, இதில் நம்ம வச்சிருக்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருந்தாலுமே நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ராட்ச்ல இருந்து, அதாவது ஆல் சம் நாட் அப்படின்ற மாதிரி, நோ கண்டிஷன், இந்த மாதிரி பேஸ்ல இருந்து ஒன்லி a few பாசிபிலிட்டி கேஸ் வரைக்கும் வச்சிருக்கேன். பட் நமக்கு ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒன்லி a few அப்படின்ற கான்செப்ட்லாம் இதுவரை கேட்டதில்லை. பட் நம்ம ஸ்க்ராட்ச்ல இருந்து ஒரு பீக் வரை பார்த்துடலாம். ஒரு வேலை மேபி கேட்டால் நம்ம அந்த ஒரு கொஸ்டினில் நம்ம ஒரு லீடு வச்சிட முடியும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாது. அந்த சான்ஸை கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நான் அதுவுமே வச்சிருக்கேன். பட் பேங்கிங்கில் இந்த ஒன்லி a few அப்படின்றது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரியான ரெகுலர் கண்டினியூஸான அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். நம்ம ஆல்ரெடி ஆர்ஆர்பி ரிவிஷன் சீரிஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளானர் வீடியோ போட்டுருந்தோம். அதில் மேக்ஸ்க்கான ஒரு பிளானர் வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ அதுவுமே ரெகுலராக வந்து இனி வரப்போகுது. சைட் பை சைடாக பேரலாக நம்ம வந்து இன் பிட்வீன் கேப் கிடைக்கிறப்ப நம்ம வந்து ரீசனிங் டாபிக்ஸுமே கவர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு டயக்ராம் ட்ரா பண்ணணும். இப்போ நோ லைன் இஸ் பைனாப்பிள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த லைனுமே நோ லைன் இஸ் பைனாப்பிள் இதான் சொல்லியிருக்காங்க. நோ லைன் இஸ் பைனாப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சம் பைனாப்பிள் ஆர் பனானா, சம் பைனாப்பிள் ஆர் பனானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல் பனானா ஆர் பப்பாயா, எல்லா பனானாவுமே பப்பாயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இது பைனாப்பிள், இது பப்பாயா. ஓகேவா? ஸோ இது வந்து கொடுத்துக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து வென் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கோம். அடுத்தது கன்க்ளூஷன். இதை பொறுத்து கன்க்ளூஷன் இதெல்லாம் ஃபாலோ ஆகுது அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு கீழே கொடுத்துக்கூடிய ஆன்சரில் இது ஃபாலோ ஆகும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சம் பப்பாயா ஆர் பைனாப்பிள் சொல்லியிருக்காங்க. சம் பப்பாயா ஆர் பைனாப்பிள். இப்போ கண்டிப்பா கொஞ்சம் பார்ட் ஆஃப் பப்பாயா பைனாப்பிளா தானே இருக்கணும். இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ கொஞ்சம் பைனாப்பிள்குள்ள பனானா இருக்கு, அந்த பனானா கம்ப்ளீட்டா பப்பாயாக்குள்ள இருக்கு. அப்போ சம் பப்பாயா ஆர் பனானா கண்டிப்பா ஃபாலோ ஆகும் தான் கன்க்ளூஷன் 1 ஃபாலோ ஆகும். அடுத்தது சம் பைனாப்பிள் ஆர் நாட் பனானான்னு சொல்லி சொல்றாங்க. சம் பைனாப்பிள் ஆர் நாட் பனானான்னு சொல்றாங்க. எல்லா பனானாவுமே பப்பாயான்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ சம் பனானா ஆர் பப்பாயான்றது நம்மளால எடுக்க முடியும். ஆனா சேம் டைம் நம்மளால சம் பைனாப்பிள் ஆர் நாட் பனானான்றது சொல்ல முடியாது. அப்போ இது ஃபாலோ ஆகாது. கன்க்ளூஷன் ஒன்லி 1 ஃபாலோஸ் கொடுத்துடலாம். முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஓகேவா? சிம்பிள், ரைட்? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ இது பாருங்க, நோ பிங்க்ஸ் ஆர் கிரே, எந்த பிங்க்குமே கிரே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் எல்லோ ஆர் ஆரஞ்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, தேர்ட் ஸ்டேட்மெண்ட், சம் பிங்க் ஆர் எல்லோன்னு சொல்லியிருக்காங்க. சம் பிங்க் ஆர் எல்லோ, கொஞ்சம் பிங்க் வந்து எல்லோன்னு சொல்லியிருக்காங்க. சம் எல்லோ ஆர் ஆரஞ்சு, கொஞ்சம் எல்லோ வந்து ஆரஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ சம் பிங்க் ஆர் ஆரஞ்சு, இங்க இருக்கு பிங்க், இங்க இருக்கு ஆரஞ்சு, இங்க இருக்கு பிங்க், இங்க இருக்கு ஆரஞ்சு. இப்போ பிங்க்குக்கும் ஆரஞ்சுக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்றது நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து எப்பவுமே டெஃபினட் கன்க்ளூஷன் கொடுக்க கூடாது. சிலாஜிஸை பொறுத்தளவு அதுதான். நமக்கு இப்போ எப்படி சொல்றதுன்னா, சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், சம் ஏ ஆர் பி. இப்போ இதுல கொஞ்சம் பார்ட் ஆஃப் ஏ அப்படின்றது நமக்கு பீன்றது தெரியும், கொஞ்சம் பார்ட் ஆஃப் ஏ அப்படின்றது நமக்கு பீன்றது ஷுவரா தெரியும். கொஞ்சம் பார்ட் ஆஃப் ஏ பியா இருக்கு அப்படின்றதுக்காக ரிமைனிங் நமக்கு தெரியாத ஏ எல்லாமே பியா இருக்காதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகேவா? அவ்வளவுதான். என்ன அப்படின்னா, கொஞ்சம் பார்ட் ஆஃப் ஏ பி அது நமக்கு தெரிஞ்ச விஷயம், கரெக்ட் தான். அப்போ சம் ஏஆர் பி அப்படின்னா சம் பிஆர் ஏன்றது ஷுவரா சொல்ல முடியும் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனா சம் ஏஆர் பி அப்படின்றதுக்காக, அதாவது கொஞ்சம் ஏ தான் பி அப்படின்றதுக்காக ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏ எல்லாம் பி இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு மட்டும் தான் நம்ம டெஃபினட் கன்க்ளூஷன் கொடுக்கணும். நமக்கு தெரியாத விஷயத்துக்கு நம்ம டெஃபினட் கன்க்ளூஷன் கொடுக்க கூடாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதுல பார்த்தோம்னா அதே மாதிரி சம் பிங்க் ஆர் ஆரஞ்சஸ், பிங்குக்கும் ஆரஞ்சுக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்றது நமக்கு தெரியுமா? தெரியாத விஷயத்துக்கு டெஃபினட் கன்க்ளூஷன் கொடுக்க கூடாது. அப்ப இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. அவ்வளவுதான். சம் எல்லோ ஆர் கிரே, கொஞ்சம் எல்லோ வந்து கிரேன்னு சொல்லியிருக்காங்க.
நமக்கு தெரிஞ்சது இந்த கொஞ்சம் பார்ட் ஆஃப் எல்லோ வந்து நாட் கண்டிஷன் வித் கிரே. அப்போ சம் பார்ட் ஆஃப் எல்லோ இஸ் நாட் கண்டிஷன் வித் கிரேன்னு கொடுத்திருந்தா ஃபாலோ ஆயிருக்கும். இதுவும் டெஃபினட்டா ஃபாலோ ஆகாது. அப்போ நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2 ஃபாலோஸ் அப்படின்றத கொடுத்துடணும், ரெண்டுமே ஃபாலோ ஆகாத காரணத்தினால. ஓகேவா, அவ்வளவுதான். ரைட், அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஆல் செயின்ஸ் ஆர் ரிங். அதே மாதிரி தான் டயக்ராம் டிரா பண்றோம். எல்லா செயினுமே ஆல் செயின்ஸ் ஆர் ரிங், சிம்பிள். அடுத்தது ஆல் ரிங் ஆர் பேங்கிள்ஸ். எல்லா ரிங்குமே பேங்கிள்ஸ், எல்லா ரிங்குமே பேங்கிள்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே. சம் செயின்ஸ் ஆர் பிரேஸ்லெட். சம் செயின்ஸ் ஆர் பிரேஸ்லெட். இது வந்து பேங்கிள், கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகேவா? ஆல் ரிங் ஆர் பேங்கிள்ஸ், சம் செயின்ஸ் ஆர் பிரேஸ்லெட். சம் செயின்ஸ் ஆர் பிரேஸ்லெட். கொஞ்சம் செயின் வந்து பிரேஸ்லெட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட். இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாம். நோ ரிங் ஆர் பிரேஸ்லெட். எந்த ரிங்குமே பிரேஸ்லெட் இல்லைன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் திங், இது வந்து ஒரு இருக்கக்கூடிய மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அப்ப நோ ரிங் ஆர் பிரேஸ்லெட் அப்படின்னா ரிங் இங்க இருக்கு, பிரேஸ்லெட் இங்க இருக்கு. எந்த ரிங்குமே பிரேஸ்லெட் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த ரிங்குக்குள்ள தான் செயின் இருக்கு. செயினோட பிரேஸ்லெட் வந்து கனெக்டடா இருக்கு. அப்ப கண்டிப்பா பிரேஸ்லெட் கொஞ்சம் ரிங்குக்குள்ள இருந்தே ஆகணும். அதுல வேற ஆப்ஷனே கிடையாது, கண்டிப்பா இருந்தே ஆகணும். கரெக்ட் தானே? இப்போ நோ ரிங் இஸ் பிரேஸ்லெட் கொடுத்தாங்கன்னா அது ஃபாலோ ஆகாது, கொடுத்துடலாம். அது ஃபர்ஸ்ட் இப்படி நம்ம எடுத்துக்கலாம், கரெக்ட் தான். பட் அதே மாதிரி இப்போ ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இங்க இருக்கக்கூடியது மூணுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஒரு 3 பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் கன்க்ளூஷன்றது வராது. ஒரு 3 பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு நெகட்டிவ் கன்க்ளூஷன்றது வரவே செய்யாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நோ ரிங் ஆர் பிரேஸ்லெட் அப்படின்னா ரிங்குக்கும் பிரேஸ்லெட்டுக்கும் தான் நம்ம வந்து கான்டாக்ட் பார்க்குறோம். நமக்கு ஷேர் ஷாட்டா செயினோட பிரேஸ்லெட் கனெக்டடா தான் இருக்கு, செயின் எல்லாமே ரிங்குக்குள்ள தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா பிரேஸ்லெட் ரிங்கும் கான்டாக்ட்ல தான் இருக்கும். நோ ரிங் ஆர் பிரேஸ்லெட்ன்றது தப்பு. ஓகேவா? அடுத்தது சம் பேங்கிள் ஆர் பிரேஸ்லெட். இப்போ சம் பேங்கிள் ஆர் பிரேஸ்லெட். பேங்கிள் இங்க இருக்கு, பிரேஸ்லெட் இங்க இருக்கு. பேங்கிளுக்குள்ள தான் ரிங் இருக்கு, ரிங்குக்குள்ள தான் செயின் இருக்கு. செயினும் பிரேஸ்லெட்டும் கனெக்டட், செயினும் பிரேஸ்லெட்டும் கனெக்டட், சம் கண்டிஷன்ல கனெக்டட். அப்ப கண்டிப்பா அதுக்குள்ள போயிட்டு செயினை கனெக்ட் பண்ணும்போது செயின் பேங்கிள்குள்ள இருக்குன்னா கண்டிப்பா பிரேஸ்லெட் பேங்கிளும் கான்டாக்டா தான் இருக்கணும். சம் பேங்கிள் ஆர் பிரேஸ்லெட் வந்து கரெக்ட் தான், கன்ஃபார்மா ஃபாலோ ஆகும். அப்ப ஆப்ஷன் பி ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஓகேவா? கிளியர் தானே? ரைட்டா? சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த क्वेश्चन போயிடலாம். ஆல் பார்ட் ஆர் உட்ஸ். ஆல் பார்ட்ஸ் ஆர் உட்ஸ். எல்லா பார்ட்டுமே உட்ஸ் தான். ஓகேவா? அடுத்தது நோ உட்ஸ் இஸ் பிரெட். நோ உட்ஸ் இஸ் பிரெட். சம் உட்ஸ் ஆர் ஸ்பூன்ஸ். சம் உட்ஸ் ஆர் ஸ்பூன்ஸ். ரைட்டா? சம் உட்ஸ் ஆர் டெஃபினெட்லி நாட் ஸ்பூன்ஸ். கொஞ்சம் பார்ட் ஆஃப் வுட் வந்து கண்டிப்பா ஸ்பூன் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆல் பார்ட் ஆர் வுட், சம் வுட் ஆர் ஸ்பூன்ஸ். ஸ்பூன் இங்க இருக்கு. ஓகே, ரைட். சம் வுட்ஸ் ஆர், ஓகே, சம் வுட்ஸ் ஆர் நாட் ஸ்பூன்ஸ். நமக்கு இங்க இருக்கு வுட், அது வந்து டெஃபினட்டா வுட் இல்லன்னு சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்சது சம் பார்ட் ஆஃப் வுட் இஸ் ஸ்பூன்ன்றது மட்டும் தான். கொஞ்சம் பார்ட் ஆஃப் வுட் ஸ்பூனா இருக்கு அப்படின்றதுக்காக ரிமைனிங் பார்ட் ஆஃப் வுட் வந்து ஸ்பூன் இல்ல நம்ம சொல்லக்கூடாது. சம் பார்ட் ஆஃப் வுட்ஸ் ஆர் டெஃபினெட்லி நாட் ஸ்பூன்ஸ் சொல்லிருக்காங்க. அது ரெண்டுமே சம் பார்ட்டா கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இது ஃபாலோ ஆகாது, அவ்வளவுதான். நோ பார்ட் இஸ் பிரெட். நோ பார்ட் இஸ் பிரெட். எந்த பார்ட்டுமே பிரெட் இல்லன்னு சொல்றாங்க. ஆப்வியஸ்லி எந்த வுட்டுமே பிரெட்டோட கான்டாக்ட்ல இல்ல. எந்த வுட்டுமே பிரெட்டோட கான்டாக்ட்ல இல்ல. வுட்டுக்குள்ளதான பாட்டு இருக்கு, வுட்டுக்குள்ளதான பாட்டு இருக்கு. அப்ப பாட்டு பிரெட் கண்டிப்பா கான்டாக்ட் இல்லாம தான் இருக்கணும். அப்ப இது ஃபாலோ ஆகும்ல. இது ஃபாலோ ஆகும்னா நம்ம கண்டிஷன் 2 மட்டும் தான் ஃபாலோ ஆகுது. அப்ப ஆப்ஷன் சி ஒன்லி 2 ஃபாலோஸ்னு கொடுத்துறலாம், அவ்வளவுதான். கிளியர் தானே இது? ஓகேவா? ரைட், அடுத்து பார்க்கலாம். இத பார்க்கலாம். சம் ஜிமெயில் இஸ் யாஹூ. சம் ஜிமெயில் இஸ் யாஹூ. நோ யாஹூ இஸ் இன்ஸ்டாகிராம். நோ யாஹூ இஸ் இன்ஸ்டாகிராம். ஆல் இன்ஸ்டாகிராம் இஸ் ட்விட்டர். ஆல் இன்ஸ்டாகிராம் இஸ் ட்விட்டர். எல்லா இன்ஸ்டாகிராமுமே ட்விட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ சம் ட்விட்டர் பீயிங் ஜிமெயில் இஸ் அ பாசிபிலிட்டி. சம் ட்விட்டர் பீயிங் ஜிமெயில் இஸ் அ பாசிபிலிட்டி. நமக்கு ட்விட்டருக்கும் ஜிமெயிலுக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்றது தெரியுமா? தெரியாது. நமக்கு ட்விட்டருக்கும் ஜிமெயிலுக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்றது தெரியுமா? தெரியாது. இப்போ சம் ட்விட்டர் பீயிங் ஜிமெயில் இஸ் அ பாசிபிலிட்டி. இப்போ இங்க என்ன அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் பார்ட் ஆஃப் ட்விட்டர் எடுத்துட்டு வந்து ஜிமெயிலுக்குள்ள சம் ட்விட்டர் பீயிங் ஜிமெயில், ஜிமெயிலுக்குள்ள வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இப்போ இங்க என்னன்னா இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியும். சம் பார்ட் ஆஃப் ஜிமெயில் இஸ் நாட் கண்டிஷன் வித் ட்விட்டர். சம் பார்ட் ஆஃப் ஜிமெயில் இஸ் நாட் கண்டிஷன் வித் சம் பார்ட் ஆஃப் ட்விட்டர் அப்படின்றது சொல்ல முடியும். சம் பார்ட் ஆஃப் ஜிமெயில் இஸ் நாட் கண்டிஷன் வித் சம் பார்ட் ஆஃப் ட்விட்டர்ன்றது நம்மளால சொல்ல முடியும். நமக்கு இங்க கேட்டிருக்கக்கூடியது சம் ட்விட்டர் பீயிங் ஜிமெயில் இஸ் அ பாசிபிலிட்டி. கொஞ்சம் ட்விட்டர் வந்து ஜிமெயிலுக்குள்ள வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. சம் ட்விட்டர் பீயிங் ஜிமெயில் இஸ் அ பாசிபிலிட்டி. ஆமா, கண்டிப்பா சம் ட்விட்டர் பீயிங் ஜிமெயில் இஸ் அ பாசிபிலிட்டி. ட்விட்டர் எடுத்துட்டு வந்து
ஜிமெயிலுக்குள்ள டிரா பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா பாசிபிள் தான், டிரா பண்ண முடியும். ஓகேவா? எப்படி அப்படின்னா இந்த இடத்துல வந்து டிரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இது ட்விட்டர்னே எடுத்துப்போம். ஓகேவா? இது கம்ப்ளீட்டா ட்விட்டர் தான். இந்த ரீஜனுக்குள்ள இதை வந்து இன்ஸ்டாகிராம்னு வச்சுக்கலாம். இதை இன்ஸ்டாகிராம்னு வச்சுக்கலாம். சம் ட்விட்டர் பீயிங் ஜிமெயில் இஸ் அ பாசிபிலிட்டி தானே. நான் வந்து எங்கேயுமே ஸ்டேட்மெண்ட்டை வயலேட் பண்ணல. பட் நமக்கு இப்போ இங்கே என்னன்னா இன்ஸ்டாகிராமும் யாகும் நாட் கண்டிஷனில் கனெக்டடாக இருக்கணும். இன்ஸ்டாகிராமும் யாகும் நாட் கண்டிஷனில் கனெக்டடாக இருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நான் இப்போ ஸ்டேட்மெண்ட் அந்த டயக்ராம் இப்படி டிரா பண்ணிக்கிட்டேன். ஸ்டேட்மெண்ட் எங்கேயா வயலேட் பண்ணியிருக்கமா? ஸ்டேட்மெண்ட் எங்கேயாச்சும் வயலேட் பண்ணியிருக்கமா? இல்லை. ஸோ பக்காவா ஸ்டேட்மெண்ட்டே வயலேட் பண்ணல, கன்க்ளூஷன் நம்மளால கொண்டு வர முடியுது அப்படின்னா கன்க்ளூஷன் ஒன்று ஃபாலோ ஆகுது அப்படின்றது அர்த்தம். ரைட். அடுத்தது சம் யாகு கேன் நெவர் பி. கேன் நெவர் பினா சம் நாட் தான். சம் யாகு இஸ் நாட் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சம் யாகு இஸ் நாட் இன்ஸ்டாகிராம். எங்க இருக்கு? சம் யாகு நாட் இன்ஸ்டாகிராம் சொல்லி சொல்றாங்க. ஆல்ரெடி நமக்கு நோ யாகு இஸ் இன்ஸ்டாகிராம்ன்றது கொடுத்துட்டாங்க. நோ யாகு இஸ் இன்ஸ்டாகிராம்னா கண்டிப்பா எந்த யாகுமே இன்ஸ்டாகிராம் இல்ல அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் யாகும் இன்ஸ்டாகிராம் இல்லைன்றது சொல்ல முடியும் தானே. ஸோ அப்போ கண்டிப்பா சம் யாகு கேன் நெவர் பி இன்ஸ்டாகிராம்ன்றது ஃபாலோ ஆகும். ரெண்டு கன்க்ளூஷனுமே ஃபாலோ ஆகும். கன்க்ளூஷன் 1 and 2 போத் ஃபாலோ அப்படின்றத கொடுத்துடலாம். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். அவ்வளவுதான். ரைட். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஆல் பர்பிள் இஸ் சிஎம். ஓகே. அடுத்தது சம் ரெட் ஆர், அதுக்கப்புறம் சம் பர்பிள் ஆர் ஒயிட். ஓகே, இதை வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். சம் பர்பிள் ஆர் ஒயிட், சம் ரெட் ஆர் ஒயிட். ஓகே, சம் ரெட் ஆர் ஒயிட். ஓகே, அவ்வளோதான். இப்போ ஓகே, சம் ஒயிட் இஸ் சியான். சம் பார்ட் ஆஃப் ஒயிட் இஸ் சியான் சொல்லியிருக்காங்கல்ல, கன்ஃபார்ம் ஃபாலோ ஆகும். கொஞ்சம் பார்ட் ஆஃப் ஒயிட் வந்து கண்டிப்பா சியானா இருக்கும், ஃபாலோ ஆகும். நோ சியான் இஸ் ரெட். எந்த சியானுமே ரெட் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. நோ சியான் இஸ் ரெட். எந்த சியானுமே வந்து ரெட் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ சம் பார்ட் வந்து இதுக்குள்ள கூட இருந்திருக்கலாம். ஸோ இதை வந்து நம்மளால சியானுக்கு ரெட்டுக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்றது நமக்கு தெரியாது. சியானுக்கும் ரெட்டுக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்றது நமக்கு தெரியாது. தெரியாத விஷயத்துக்கு டெஃபினட் கன்க்ளூஷன் கொடுக்க கூடாது. அதனால செகண்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ் கொடுத்துடணும். ஓகேவா? இங்க இதுல தெளிவா இருக்கணும். நோ கண்டிஷன் நாட் கண்டிஷன்ல கனெக்ட் ஆகி இருக்கிறதுக்கும் அன்னோன் ரிலேஷன்ஷிப்புக்கு வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? அதாவது நோ ஏ இஸ் பினா ஏக்கும் பிக்கும் சண்டை, ஏயும் பியும் ஒன்னு சேராது, ஏக்கும் பிக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஓகேவா? அது நோ கண்டிஷன்ல கனெக்டடா இருக்கு அப்படின்ற விஷயம். ஆனா அதுவே இப்போ ஏக்கும் பிக்கும் ரிலேஷன்ஷிப் தெரியல, நமக்கு தெரியல அப்படின்ற விஷயம் வேற, ஏக்கும் பிக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லைன்ற விஷயம் வேற. ஓகேவா? அதாவது இங்க ஏ இருக்கு, இங்க பி இருக்கு. இப்ப ஏக்கும் பிக்கும் இது நோ கண்டிஷன், ஏக்கும் பிக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல அப்படின்னு வந்து இந்த இடத்துல சொல்றோம். ஓகேவா? இதுவே ஏ இங்க இருக்கு, இந்த இடத்துல சி இருக்கு, இங்க பி இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப இந்த இடத்துல ஏக்கும் பிக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்றது நமக்கு தெரியாது. இந்த இடத்துல ஏக்கும் பிக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு கேட்டோம்னா டெஃபினட்டா இது நாட் கண்டிஷன். இந்த ரெண்டுக்கும் சண்டை, இந்த ரெண்டு ஒன்று சேராதுன்னு சொல்ல முடியும். அதுவே இந்த இடத்துல பார்த்தோம்னா ஏசியோட கனெக்டடா இருக்கு, பியூசியோட கனெக்டடா இருக்கு. ஆனா ஏக்கும் பிக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன நமக்கு கேட்டா நமக்கு தான் அந்த ரிலேஷன்ஷிப் தெரியாது. ஸோ இந்த டிஃபரன்ஸ் தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகேவா? அதே தான் இங்கேயும். ஸோ இதுல பார்த்தோம்னா நமக்கு கன்க்ளூஷன் ஒன்று தான் ஃபாலோ ஆகும். ஓகேவா? அடுத்து போயிடலாம். நோ பிரிண்டர்ஸ் ஆர் பேப்பர்ஸ். எந்த பிரிண்டருமே பேப்பர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சம் டோனர்ஸ் ஆர் பிரிண்டர்ஸ். சம் டோனர்ஸ் ஆர் பிரிண்டர்ஸ். ஆல் டோனர்ஸ் ஆர் இங்க்ஜெட்ஸ். எல்லா டோனருமே வந்து இங்க்ஜெட்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ஆல் இங்க்ஜெட் பீயிங் பேப்பர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஆல் இங்க்ஜெட் பீயிங் பேப்பர் இஸ் அ பாசிபிலிட்டின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஓகே. இப்போ எல்லா இங்க்ஜெட் இந்த கம்ப்ளீட்டா இந்த இங்க்ஜெட் மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா இது மொத்தம் இங்க்ஜெட் தானே, இது மொத்தம் இங்க்ஜெட் தான். இப்போ இந்த மொத்த இங்க்ஜெட்டை எடுத்துட்டு வந்து பேப்பருக்குள்ள வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆல் இங்க்ஜெட் பீயிங் பேப்பர் இஸ் அ பாசிபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. இந்த இங்க்ஜெட் மொத்தமா எடுத்தோம் அப்படின்னா இந்த ரீஜியனும் உள்ள வருமா, இந்த ரீஜியன் உள்ள வந்துருமா? இந்த ரீஜன் உள்ள வரப்போ இந்த ரீஜன் யாரு? பிரிண்டரோடைய ரீஜன். பிரிண்டருக்கும் பேப்பருக்கும் தான் ஆல்ரெடி ஆகாதே, அந்த ரெண்டும் தான் நோ கண்டிஷன்ல கனெக்டடா இருக்கு. பிரிண்டருக்கும் பேப்பருக்கும் தான் ஆகாது, அந்த ரெண்டும் ஆல்ரெடி நோ கண்டிஷன்ல கனெக்டடா இருக்கு. கரெக்டா? இப்போ இதை எடுத்துட்டு வந்து இதுக்குள்ள டிரா பண்ண வந்தோம்னா பிரிண்டரும் பேப்பருக்குள்ள வர மாதிரியான சிச்சுவேஷன் வந்துடும். ஸோ அதனால எல்லா இங்க்ஜெட்டையும் எடுத்துட்டு வந்து பேப்பர்னு சொல்லிட்டு டிரா பண்ண முடியாது. இது ஃபாலோ ஆகாது, அதுக்கு பாசிபிளே கிடையாது. அது ஏன் பாசிபிள் கிடையாதுன்ற காரணத்தை தான் நான் சொல்றேன். இதை எடுத்துட்டு வந்து டிரா பண்ணோம் அப்படின்னா இந்த பிரிண்டரும் பேப்பருக்குள்ள வர மாதிரியான சிச்சுவேஷன் வந்துடும். பட் இங்க நமக்கு என்ன கண்டிஷன் இருக்கு? எந்த பிரிண்டருமே பேப்பர் இல்லைன்றது இருக்கு. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் நம்ம வயலேட் பண்றோம்ன்ற மாதிரி ஆயிரும்.
அதனால அது ஃபாலோ ஆகாது. ஓகேவா? அடுத்தது நோ பேப்பர் ஆர் டோனர்ஸ். எந்த பேப்பருமே டோனர் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. எந்த பேப்பருமே டோனர் இல்லை. நமக்கு தெரிஞ்சது சம் பார்ட் ஆஃப் இந்த ஷேடட் இருக்குல்ல இந்த ரீஜன் தான். சம் பார்ட் ஆஃப் டோனர் இஸ் நாட் கண்டிஷன் வித் பேப்பர். அதாவது சம் டோனர் இஸ் நாட் பேப்பர் அப்படின்றத சொல்ல முடியுமே தவிர நோ பேப்பர் எந்த பேப்பருமே டோனர் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அது ஃபாலோ ஆகாது. ரெண்டுமே ஃபாலோ ஆகாது. அப்போ நெய்தர் 1 நார் 2 ஃபாலோஸ்ன்றதை போடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நோ பேப்பர் ஆர் டோனர். எந்த பேப்பருமே டோனர்ல வராதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளால அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. அப்போ அது ஃபாலோ ஆகாது. நெய்தர் 1 நார் 2 ஃபாலோஸ் அப்படின்றது ஃபாலோ ஆகும். ஓகேவா? அடுத்தது போயிடலாம். ஆல் ஹோண்டா. எல்லா ஹோண்டாவுமே வந்து டிவிஎஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நோ ஹோண்டா இஸ் பஜாஜ். எந்த ஹோண்டாவுமே பஜாஜ் இல்லைன்னு சொல்றாங்க. சம் டிவிஎஸ் ஆர் பல்சர். கொஞ்சம் டிவிஎஸ் வந்து பல்சர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி. சம் டிவிஎஸ் இஸ் நாட் பஜாஜ். சம் பார்ட் ஆஃப் டிவிஎஸ் இஸ் நாட் பஜாஜ்னு சொல்றாங்க. ஃபாலோ ஆகுமா ஆகாதா? சம் டிவிஎஸ் இஸ் நாட் பஜாஜ்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஃபாலோ ஆகும். எப்படி ஃபாலோ ஆகும்? இவன் இருக்கான்ல, ஓகே, இப்போ இவன் இருக்கான். சம் டிவிஎஸ் இஸ் நாட் பஜாஜ். டிவிஎஸ் குள்ள தான் ஹோண்டா இருக்கான். இந்த ஹோண்டா பஜாஜோட நாட் கண்டிஷன்ல இருக்கு. இப்போ இந்த ஹோண்டான்றது டிவிஎஸ் ஓட சம் பார்ட் தானே. இந்த ஹோண்டா அப்படின்றது டிவிஎஸ் உடைய சம் பார்ட் தானே. அப்போ சம் டிவிஎஸ் இஸ் நாட் பஜாஜ் அப்படின்றது கண்டிப்பா ஃபாலோ ஆகுமா? கன்க்ளூஷன் 1 ஃபாலோ ஆகும். ரைட். அடுத்தது சம் பல்சர் ஆர் பஜாஜ். பல்சர் இங்க இருக்கு, பஜாஜ் இங்க இருக்கு. பல்சருக்கு பஜாஜுக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன நமக்கு தெரியுமா? பல்சருக்கு பஜாஜுக்கான ரிலேஷன்ஷிப் என்னன்றது நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப தெரியாத விஷயத்துக்கு நம்ம டெஃபினட் கன்க்ளூஷன்றது கொடுக்க கூடாது. சோ இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. அப்ப கன்க்ளூஷன் ஒன்லி 1 ஃபாலோஸ்ன்றத போடணும். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ஓகே தானே? ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ரைட், கிளியரா? அடுத்து போயிடலாம். இதுல சம் டென்னிஸ் ஆர் கிரிக்கெட். சம் டென்னிஸ் ஆர் கிரிக்கெட். நோ கிரிக்கெட் இஸ் ஃபுட்பால். எந்த கிரிக்கெட்டுமே ஃபுட்பால் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சம் செஸ் ஆர் டென்னிஸ். இது கிரிக்கெட். சம் செஸ் ஆர் டென்னிஸ். இங்க செஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். சம் செஸ் ஆர் டென்னிஸ். சரி. இப்போ நோ டென்னிஸ் இஸ் ஃபுட்பால். எந்த டென்னிஸுமே ஃபுட்பால் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. சம் பார்ட் ஆஃப் டென்னிஸ் இஸ் நாட் கண்டிஷன் வித் ஃபுட்பால். அதாவது சம் டென்னிஸ் இஸ் நாட் ஃபுட்பால் அப்படின்றது சொல்ல முடியுமே தவிர எந்த டென்னிஸுமே ஃபுட்பால் இல்லைன்றது நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த ஷேடட் ரீஜன் மட்டும்தான். இந்த ரிமைனிங் ரீஜனை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. தெரியாத விஷயத்துக்கு டெஃபினட் கன்க்ளூஷன் கொடுக்க கூடாது. ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோ ஆகாது. அவ்வளவுதான், சிம்பிள். அடுத்தது ஆல் செஸ் ஆர் ஃபுட்பால். எந்த செஸ்ஸுமே, எல்லா செஸ்ஸுமே ஃபுட்பால் சொல்லியிருக்காங்க. செஸ் இங்க இருக்கு, ஃபுட்பால் இங்க இருக்கு. இதுக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன நமக்கு தெரியுமா? தெரியாத விஷயம். அப்போ செஸ்ஸை ஃபுட்பால் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? நம்மளால கனெக்ட் பண்ண முடியாது. தெரியாத விஷயத்துக்கு டெஃபினட் கன்க்ளூஷன் கொடுக்க கூடாது. இது ஃபாலோ ஆகாது. நைதர் 1 நார் 2 ஃபாலோஸ் அப்படின்றது கொடுத்துறணும். ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஸோ இது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து போயிடலாம். ஸோ இதுல வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நோ கண்டிஷன், அப்புறம் நமக்கு தெரியாத அன்னோன் விஷயம், அதுக்கப்புறம் சம் நாட். இந்த 3 விஷயத்துல தான் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் அதில் நான் நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின் வச்சிருந்தேன். ஸோ இந்த இந்த கண்டென்ட் கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க தெரிஞ்சிருந்தாலுமே இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் செஷன், அதை ரிவைஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ கூடவே வந்து பேரலாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. தெரியாதவங்களுமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம கிளியர் கட்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ புரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோ போயிடலாம். சம் சி ஆர் சி பிளஸ் பிளஸ். சம் பார்ட் ஆஃப் சி வந்து சி பிளஸ் பிளஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே. நோ சி பிளஸ் பிளஸ் இஸ் எஸ்ஏபி. எந்த சி பிளஸ் பிளஸ்மே எஸ்ஏபி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரைட். சம் ஜாவா ஆர் சி. சம் ஜாவா ஆர் சி. ஓகே, இங்க வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் பார்ட் ஆஃப் ஜாவா வந்து சிஆர் சொல்லியிருக்காங்க. இப்போ சம் ஜாவா இஸ் எஸ்ஏபி. ஜாவாக்கும் எஸ்ஏபிக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்றது நமக்கு தெரியுமா? ஜாவாக்கும் எஸ்ஏபிக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்றது நமக்கு தெரியுமா? தெரியாது. இல்ல தெரியாது. தெரியாத விஷயத்துக்கு எப்படி நம்ம டெஃபினட் கன்க்ளூஷன் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. ஃபாலோ ஆகாது. அவ்வளவுதான். அப்ப நம்ம எடுத்துக்க வேண்டிய கிரக்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம டெஃபினட் கன்க்ளூஷன் கொடுக்கணும். நமக்கு தெரியாத விஷயத்துக்கு நம்ம டெஃபினட் கன்க்ளூஷன் கொடுக்க கூடாது. அவ்வளவுதான், சிம்பிள். அதே மாதிரி இந்த நோ கண்டிஷனையும் அன்னோன் கண்டிஷனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அன்னோன்னா நமக்கு தெரியாது. இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயத்துக்கு டெஃபினட் கன்க்ளூஷன் கொடுக்க கூடாது. நோ கண்டிஷன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஏக்கும் பிக்கும் ஏதோ 2 கேரக்டருக்கு நடுவுல நோ கண்டிஷன் கனெக்டடா இருக்கு. அந்த 2 ஒன்னு சேராது அப்படின்றது நமக்கு டெஃபினட்டா தெரியும். தெரிஞ்ச விஷயத்துக்கு டெஃபினட்டான கன்க்ளூஷன் கொடுக்க முடியாது. தப்பா இருந்தா தப்புன்னு போடணும், கரெக்டா ஃபாலோ ஆகுனா ஃபாலோ ஆகும்னு போடணும். அன்னோன் ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியாது. தெரியாத ஒரு விஷயத்தை இவங்க இது ஃபாலோ ஆகும்னு சொன்னாங்க அப்படின்னா அது நமக்கு தெரியாததுனால அதை வந்து நம்ம ஃபாலோ ஆகும்னு சொல்லக்கூடாது, தப்புன்னு போடணும். அவ்வளவுதான், சிம்பிள். ரைட்டா? நோ எஸ்ஏபி இஸ் ஜாவா. எஸ்ஏபி இங்க இருக்கு, ஜாவா இங்க இருக்கு. எந்த எஸ்ஏபியுமே ஜாவா இல்லைன்னு சொல்றாங்க. இப்பவும் எஸ்ஏபிக்கும் ஜாவாக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்றது நமக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாத விஷயத்துக்கு நம்ம டெஃபினட் கன்க்ளூஷன்றது கொடுக்க கூடாது. அப்ப இதுவும் ஃபாலோ ஆகாது.
பட் இங்க ஒரு கேட்ச் இருக்கு. என்ன அப்படின்னா எய்தர் ஆர் கேஸ். இப்போ இது அன்னோன் விஷயம் தான். என்னன்னா எஸ்ஏபிக்கும் ஜாவாக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்றது நமக்கு தெரியாது. எஸ்ஏபிக்கும் ஜாவாக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்றது நமக்கு தெரியாது. கிளியர், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ தெரியாத ஒரு விஷயம், ரைட்டா, தெரியாத ஒரு விஷயம், அந்த இடத்துல என்னெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒன்னு, கொஞ்சம் பார்ட் ஆஃப் எஸ்ஏபி ஜாவாவோட கான்டாக்ட்ல இருந்திருக்கணும். இல்லைன்னா எஸ்ஏபிக்கும் ஜாவாக்கும் கான்டாக்டே இல்லாம இருந்திருக்கும். ரெண்டு விஷயம் தான் நாங்கள் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் சான்ஸ் அங்க என்ன, ஒன்னு கொஞ்சம் பார்ட் ஆஃப் எஸ்ஏபியும் ஜாவாவும் கான்டாக்ட்ல ஒன்னு இருக்கணும். ஒன்னு மொத்த எஸ்ஏபியும் ஜாவாவும், ஆல் எஸ்ஏபிஆர் ஜாவான்ற கான்டாக்ட்ல கூட இருக்கட்டுமே. ஆல் எஸ்ஏபிஆர் ஜாவானா நம்மளால சம் எஸ்ஏபிஆர் ஜாவான்றது ஆப்வியஸா சொல்ல முடியும் தானே. அதாவது என்ன சொல்றேன்னா, ஆல் ஏஆர்பி அப்படின்றத நம்ம என்னெல்லாம் கன்க்ளூஷன் எடுத்துப்போம், அவுட்புட்ல இருந்து என்னெல்லாம் எடுத்துப்போம், சம் ஏஆர்பின்றதை எடுத்துப்போமா, அதே மாதிரி சம் பிஆர்ஏன்றதை எடுத்துப்போமா, எடுத்துப்போம் தானே. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதுல இருந்து இந்த கன்க்ளூஷன் எல்லாம் எடுத்துப்போம். கரெக்டா, அதுல இருந்து இந்த கன்க்ளூஷன் எல்லாமே நம்ம எடுத்துப்போம். இது ஸ்டேட்மெண்டா இருந்ததுன்னா கன்க்ளூஷன் இது எல்லாமே எடுத்துப்போம். அதுல மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி தான் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஜாவாக்கும் எஸ்ஏபிக்குமான கான்டாக்ட் என்னன்றது நமக்கு தெரியாது. ஜாவாக்கும் எஸ்ஏபிக்குமான கான்டாக்ட் என்ன, அந்த ரிலேஷன்ஷிப் என்னன்றது நமக்கு தெரியாது. தெரியாத விஷயத்துக்கு நம்ம டெஃபரண்ட் கன்க்ளூஷன் கொடுக்க கூடாது. அதனால தான் இந்த ரெண்டுமே தப்புன்னு போட்டோம், ஃபாலோ ஆகல. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, எஸ்ஏபியும் ஜாவாவும் எந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஒன்னு எல்லா எஸ்ஏபியும் ஜாவாக்குள்ள இருந்தது அப்படின்னா, இல்ல எல்லா ஜாவாவும் எஸ்ஏபிக்குள்ள இருந்தது அப்படின்னா, நம்ம இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் சொல்ல முடியும், சம் எஸ்ஏபிஆர் ஜாவா இல்லைன்னா சம் ஜாவா ஆர் எஸ்ஏபி அப்படின்றத நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும். அதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ ஒன்னு இங்க இருக்கக்கூடிய சான்ஸ் மேக்ஸிமம் என்ன, ரெண்டு சான்ஸ் தான். ஒன்னு சம் ஜாவா ஆர் எஸ்ஏபி அப்படின்றது இருந்திருக்கணும். இல்ல அப்படின்னா ஜாவாக்கும் எஸ்ஏபிக்கும் ரிலேஷன்ஷிப்பே இல்லாம இருந்திருக்கணும். ரெண்டே சான்ஸ் தான் இருக்கு. அப்ப அதுதான் இங்க வந்திருக்கு. சம் நோ ஜாவா எஸ்ஏபின்றது இருக்கா. அப்ப ஐதர் 1 or 2 ஃபாலோஸ் அப்படின்றது கொடுத்துட முடியும். அதான் ஐதர் 1 or 2 ஃபாலோஸ் அப்படின்றது கொடுத்துடணும். ரெண்டுமே தப்பு, இதை கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிம்பிளா ஒரு 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் சம் நாட், சம் நாட், சம் நோ, ஆல் சம் நாட், சம் நோ. இந்த ஒரு 3 கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவு சிம்பிள். என்னன்னு சொல்றேன், ஆல் ஏஆர்பி, சம் ஏஆர் நாட் பி, இந்த சம் ஏஆர்பி, இங்கேயுமே சம் ஏஆர் நாட் பி, இங்க சம் ஏஆர்பி, நோ ஏ இஸ் பி. இந்த ஒரு 3 கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எய்தர் ஆர் கேஸ் செக் பண்ணணும். எல்லா ஸ்டேட்மெண்ட்ல எல்லா கன்க்ளூஷனும் எய்தர் ஆர் கேஸ் இருக்கான்றது செக் பண்ணணும். இந்த 3 கண்டிஷனும் வருது அப்படின்னா, அதாவது இது ஒரு பேரா வந்ததுன்னா எய்தர் ஆர் கேஸ் செக் பண்ணணும். இது ஒரு பேரா வந்ததுன்னா எய்தர் ஆர் கேஸ் செக் பண்ணணும். இது ரெண்டு. அதே மாதிரி இது ஒரு பேரா வந்ததுன்னா அது ஒரு எய்தர் ஆர் கேஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் எய்தர் ஆர் கேஸ் செக் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, நமக்கு கொடுத்துக்கூடிய கன்க்ளூஷன்ல அந்த ஐதர் ஆர் கேஸ்ல 2 இருக்குல்ல, இந்த ரெண்டுமே ஃபாலோ ஆகக்கூடாது. ரெண்டுமே வந்து நாட் ஃபாலோ அப்படின்றது வந்துடணும். இந்த மாதிரி ரெண்டுமே நாட் ஃபாலோ அப்படின்றது வந்துடணும் ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் அப்படி வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதுல இந்த பேர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஆல் சம் நாட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணலாம், சம் நாட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணலாம், இல்ல சம் நோட்ற கண்டிஷன் இருக்கான்றத செக் பண்ணலாம். இந்த மூணுமே பேரா வரணும். அதுல மாறக்கூடாது, பேர் அப்படிதான் வரணும். இப்படி இருந்தா நம்ம ஐதர் ஆர் கேஸ் போட முடியும். இதுல இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் இடம் மாதிரி வரக்கூடாது. எந்த விஷயத்துக்கு அப்படின்னா, இந்த ஆல் சம் நாட் இருக்குல்ல, இதுக்கு மட்டும் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் இடம் மாதிரி வரக்கூடாது. இங்க ஏ இருக்குன்னா இங்க ஏ தான் இருக்கணும், இங்க பி இருக்குன்னா இங்க பி தான் இருக்கணும். ஏன்னா ஆல் ஏ ஆர் பி ஆல் பிஆர் ஏன் நம்மளால சொல்ல முடியாது. ஆல் ஏஆர் பி ஆல் பிஆர் ஏன் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பா ஆல் ஏஆர் பி நீங்க இருக்குன்னா இங்க சம் ஏஆர் நாட் பின்றதான் இருக்கணும். அதாவது இந்த சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் சேமா தான் இருக்கணும், இடம் மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்றேன். அந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பிரச்சனை இல்லை, சம் ஏஆர் நாட் பின்றது சம் பிஆர் நாட் ஏன் மாறாது. பட் மேல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் சம் ஏஆர் பியும் சம் பிஆர் ஏவும் ஒன்று தான். அதை நம்ம மாற்றி எழுதிக்க முடியும். அதனால இதுல சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் இடம் மாதிரி வரலாம், பிரச்சனை இல்லை. இதுலயும் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் ஏன்னா சம் நோவும் தான் இருக்கு, அது இடம் மாதிரி வரலாம், பிரச்சனை இல்லை. பட் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல மட்டும் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் இடம் மாதிரி வரக்கூடாது. அப்ப இங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், ஐதர் ஆர் கேஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணும்போது ஆல் சம் நாட், சம் நோ, 3 கண்டிஷன், அதாவது 2 பேரா 3 சொல்லியிருக்கேன். இந்த மூணுமே கன்க்ளூஷன்ல ரெண்டுமே ஃபாலோ ஆகாம இருக்கணும். அந்த பேர் இருக்கணும், அது ரெண்டுமே ஃபாலோ ஆகாம இருக்கணும். அப்பதான் ஐதர் அது அல்லது இது ஃபாலோ ஆகும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் திங். அதே மாதிரி ஃபாலோ ஆகக்கூடாது, அதுக்கப்புறம் இந்த பேர் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஆல் சம் நாட்டுக்கு மட்டும் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் இடம் மாதிரி வரக்கூடாது. மற்ற ரெண்டுக்கு இடம் மாதிரி வரலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஐதர் ஆர் கேஸ்க்கு. அடுத்து போயிடலாம். சம் ஜனவரி ஆர் பிப்ரவரி. Some January or February, no Feb is March.
ஆல் மார்ச் ஆர் ஏப்ரல், எல்லா மார்ச்சுமே ஏப்ரல் சொல்லியிருக்காங்க. ரைட். சம் ஜான்வரி ஆர் நாட் ஏப்ரல், கொஞ்சம் பார்ட் ஆஃப் ஜான்வரி இஸ் சம் ஜான்வரி ஆர் நாட் ஏப்ரல் சொல்றாங்க. சம் பார்ட் ஆஃப் ஜான்வரி இஸ் நாட் கண்டிஷன் வித் சம் பார்ட் ஆஃப் ஏப்ரல் அப்படின்றது ஃபாலோ ஆகும். சம் பார்ட் ஆஃப் ஜான்வரி இஸ் நாட் கண்டிஷன் வித் ஏப்ரல் அப்படின்றது ஃபாலோ ஆகும். சம் ஜான்வரி ஆர் நாட் மார்ச், சம் பார்ட் ஆஃப் ஜான்வரி இஸ் நாட் கண்டிஷன் வித் கம்ப்ளீட்டா மார்ச் அப்படின்றது டெஃபினட்டா ஃபாலோ ஆகும். ஏன்னா சம் ஜான்வரி இஸ் இருக்கா, சம் பார்ட் ஆஃப் ஜான்வரி இஸ் நாட் கண்டிஷன் வித், சம் பார்ட் ஆஃப் ஜான்வரி இஸ் நாட் கண்டிஷன் வித் மார்ச் அப்படின்றது ஃபாலோ ஆகும். அதே மாதிரி சம் ஜான்வரி ஆர் நாட் கண்டிஷன் வித், சம் ஜான்வரி ஆர் நாட் கண்டிஷன் வித் ஏப்ரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபாலோ ஆகும். சம் ஜான்வரி ஆர் நாட் ஏப்ரல். ஓகே. இப்போ சம் பார்ட் ஆஃப் ஜான்வரி, இந்த கொஞ்சம் பார்ட் ஆஃப் ஜான்வரி வந்து இந்த ஏப்ரல்ல எங்கேயுமே வராது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம், இதை கொஞ்சம் கவனமா பார்க்கணும். நமக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த மார்ச்சோட மட்டும்தான் இந்த ஜான்வரின்றது, அதாவது எஃப்க்கும் எம்முக்கு மட்டும்தான் நோ கான்டாக்ட். அந்த ஜே வந்து எஃப்க்குள்ள வந்துருச்சு. அப்ப இந்த கொஞ்சம் பார்ட் ஆஃப் ஜே வந்து, இந்த கொஞ்சம் பார்ட் ஆஃப் ஷேடட் ரீஜன் ஜே வந்து எஃப்க்குள்ள வந்ததுனால அது நாட் கண்டிஷன் வித் மார்ச்சா இருக்குமே தவிர இந்த மொத்த ரீஜனை பத்தி நமக்கு தெரியாது, ரிமைனிங் ரீஜனை பத்தி நமக்கு தெரியாது. ரைட்டா? அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா சம் ஜான்வரி ஆர் நாட் கண்டிஷன் வித், மொத்த ஏப்ரலோடையுமே ஜான்வரி வராதுன்னு சொல்றாங்க. அப்படி நம்ம சொல்ல முடியாது. நமக்கு தெரிஞ்ச விஷயம் சம் பார்ட் ஆஃப் ஜான்வரி இஸ் நாட் கண்டிஷன் வித் மார்ச், அதாவது சம் பார்ட் ஆஃப் மார்ச்ன்றது என்னதான், சம் பார்ட் ஆஃப் ஏப்ரல் தான். அப்போ சம் பார்ட் ஆஃப் ஜான்வரி இஸ் நாட் கண்டிஷன் வித் சம் பார்ட் ஆஃப் ஏப்ரல்னு சொல்லணும். ஆக்சுவலா அப்படி ஸ்டேட்மெண்ட் வராது. உங்களோட புரிதலுக்காக சொல்றேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சம் ஜான்வரி ஆர் நாட் கண்டிஷன் வித் சம் ஏப்ரல் அப்படின்னு இப்ப எழுதிப்போம். இப்ப எழுதிருக்க இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கன்க்ளூஷன் மட்டும் நீங்க தெளிவா ரீட் பண்ணி பாருங்க. சம் ஜான்வரி ஆர் நாட் கண்டிஷன் வித், சம் பார்ட் ஆஃப் ஜான்வரி இஸ் நாட் கண்டிஷன் வித் சம் பார்ட் ஆஃப் ஏப்ரல். இப்போ இது ஃபாலோ ஆகுமா? இது ஃபாலோ ஆகும் தானே? கண்டிப்பா ஃபாலோ ஆகும். ஏன்னா சம் பார்ட் ஆஃப் ஜான்வரி இஸ் நாட் கண்டிஷன் வித் சம் பார்ட் ஆஃப் ஏப்ரல்ன்றது நமக்கு தெரியும். அவன் என்ன சொல்லியிருக்கான், ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்கான், சம் பார்ட் ஆஃப் ஜான்வரி இஸ் நாட் கண்டிஷன் வித் ஏப்ரல், மொத்த ஏப்ரலோடையுமே வராதுன்னு சொல்லியிருக்கான். அது நம்ம சொல்ல முடியாது. எனக்கு இந்த இடத்தை பத்திலாம் நமக்கு எதுவுமே தெரியாது. தெரியாத விஷயம் டெஃபினட் கன்க்ளூஷன் கொடுக்க கூடாது. அப்போ 1 ஃபாலோ ஆகாது, கன்க்ளூஷன் 2 மட்டும் தான் ஃபாலோ ஆகும். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஓகேவா? அடுத்த விஷயம் வரலாம். சரி. Some winter or summer, all spring or summer. Some winter or summer. Okay. Some winter or summer. இது வந்து summer. இது spring சரியா? All spring or summer. Some summer or autumn. இந்த summer வந்து autumn சொல்லியிருக்காங்க. No atom is winter. எந்த ஆட்டமே வின்டர் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கான ரிலேஷன்ஷிப் என்னன்றது நமக்கு தெரியாது. தெரியாத விஷயத்துக்கு டெஃபினட் கன்க்ளூஷன் கொடுக்க கூடாது. அது இல்லாம இது மூணுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஒரு நெகட்டிவ் கன்க்ளூஷன்றது வராது, அது ஃபாலோ ஆகாது. ஆல் ஆட்டம் பீயிங் வின்டர் இஸ் a possibility. ஆல் ஆட்டம் பீயிங் வின்டர் இஸ் a possibility. ஆட்டம்க்கு வின்டருக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்றது நமக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாத ஒரு விஷயம், அந்த ஆட்டம் எல்லாமே வின்டருக்குள்ள வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்கறாங்க. நமக்கு தெரியாத ஒரு விஷயம், அந்த ஆட்டம் எல்லாமே வின்டருக்குள்ள வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்கறாங்க. அதுதான் நோ கண்டிஷன் எதுவும் கனெக்ட் ஆகலையா? அப்போ தாராளமா வரலாம். நமக்கு தெரியாத ஒரு விஷயம் பாசிபிளா இருக்கலாம். இப்போ சம் ஆட்டம் இஸ் வின்டர், கொஞ்சம் ஆட்டம் வந்து வின்டர் தான் சொல்றாங்க. இப்பவும் நமக்கு ஆட்டம் வின்டருக்கான ரிலேஷன்ஷிப் என்னன்றது தெரியாது. தெரியாத விஷயத்துக்கு டெஃபினட் கன்க்ளூஷன் கொடுக்க கூடாது. பட் பாசிபிள் இருக்கா அப்படின்னு கேட்டா அது அங்க நோ கண்டிஷன் எதுவும் கனெக்ட் ஆகல, டெஃபினட்டா அங்க வந்து எதுவுமே ஃபாலோ ஆகல, அது ரெண்டுமே கனெக்ட் ஆகலன்ற விஷயம் நமக்கு டெஃபினட்டா தெரியுன்ற பட்சத்துல நம்மளால ஷியரா ஆல் ஆட்டம் பீயிங் வின்டர் இஸ் a possibility அப்படின்றது கொடுக்க முடியும். இப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 2 தான் ஃபாலோ ஆகும். எங்க இருக்கு? ஓகே ரைட். ஒன்லி கண்டிஷன் 2 ஃபாலோ ஆகும். அது போக ஆல் சம் நாட், சம் நோன்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 கண்டிஷன் சொல்லியிருந்தேன்ல, அதுல சம் நோ படி சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் ஆட்டம் வின்டர் இருக்கா? இது வின்டர் ஆட்டம் இருந்தாலும் பிரச்சனை இல்ல, பட் ஆட்டம் வின்டர் அப்படின்றது இருக்கணும். அந்த டேர்ம் வந்து ஆட்டமும் வின்டரும் ஆட்டமும் சம்மர் இருந்தா நம்ம வந்து எய்தர் கேஸ் எடுக்க முடியாது. இங்க ஆட்டம் வின்டர் தான் இருக்கு, சம் நோ கண்டிஷன்ல இருக்கு. அப்ப ஐதர் 1 ஆர் 3 ஃபாலோஸ் அண்ட் 2 ஃபாலோஸ் அப்படின்றது கொடுக்க முடியும். ஐதர் 1 and 3 ஃபாலோ and conclusion 2 definitely follow. அப்ப ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். இது சூப்பரான क्वेश्चन. ரைட்டா? சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா இந்த ஒரு கண்டென்ட்டை வந்து திருப்பி ஒரு தடவை பாருங்க. சோ கிளியரா புரியும். ஓகே, அடுத்த வீடியோ, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Some IBBS is SBI. All SBI is RRB. All SBI is RRB. All RRB is SSC. All RRB is SSC.
ஆல் ஐபிபிஎஸ் கேன் பி ஆர்ஆர்பி. கேன் பி அப்படின்றது வந்து பாசிபிலிட்டி தான். கேன் பி அப்படின்றது பாசிபிலிட்டி தான். ஓகேவா? ஆல் ஐபிபிஎஸ் கேன் பி ஆர்ஆர்பி. எல்லா ஐபிபிஎஸ்ஸுமே வந்து ஆர்ஆர்பி இருக்கிறதுக்காக பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல் ஐபிபிஎஸ் கேன் பி ஆர்ஆர்பி இருக்கலாம். ஆல் ஐபிபிஎஸ் கேன் பி எஸ்பி. எல்லா ஐபிபிஎஸும் எஸ்பிஐ இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னா அதுவும் இருக்கு, எழுதலாம். ஏன்னா இதுவும் நோ கண்டிஷன்ல எதுவும் கனெக்ட் ஆகல, அங்க வந்து நாட் கண்டிஷன்ல எதுவுமே கனெக்ட் ஆகல. ஸோ வந்து டிரா பண்ண முடியுமா அப்படின்னா பாசிபிள். அப்போ இங்க வந்து போத் 1 and 2 ஃபாலோஸ் அப்படின்றது போடணும். போத் 1 and 2 ஃபாலோ. ரைட்டா? அடுத்தது சம் ட்ரிபிள் ஆர் ஓகே நாட் கேஜிஎஃப். some part of triple RR not condition with KGF. all triple RR விக்ரம். இது எல்லாமே விக்ரம் சொல்லிருக்காங்க. some KGF are அவதார். கொஞ்சம் part of KGF அப்படின்றது வந்து அவதாரா இருக்கும். சரியா? some விக்ரம் are not KGF. கொஞ்சம் விக்ரம் வந்து KGF இல்ல அப்படின்னு சொல்றாங்க. some part of விக்ரம் is not KGF. கண்டிப்பா ஃபாலோ ஆகும். ஏன் அப்படின்னா இந்த விக்ரம் இருக்கா, விக்ரமுக்குள்ள தான் ட்ரிபிள் ஆர்ஆர் இருக்கு. ட்ரிபிள் ஆர்ஆர்ல கொஞ்சம் பார்ட் வந்து KGF ஓட நாட் கண்டிஷன்ல இருக்கு. அப்போ விக்ரமோட அந்த பார்ட்டுமே வந்து என்னவா இருக்கும், KGF ஓட நாட் கண்டிஷன்ல தான் இருக்கும். இப்போ சம் விக்ரம் ஆர் நாட் KGF அப்படின்றது டெஃபினட்டா ஃபாலோ ஆகும். கண்டிஷன் 1 ஃபாலோ. முடிஞ்சிச்சு. சம் ட்ரிபிள் ஆர்ஆர் நாட் அவதார். சம் பார்ட் ஆஃப் ட்ரிபிள் ஆர்ஆர் வந்து அவதார் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. சம் பார்ட் ஆஃப் ட்ரிபிள் ஆர்ஆர் நாட் கண்டிஷன் வித் சம் பார்ட் ஆஃப் அவதார்னு சொல்லணும். நான் இந்த கண்டிஷனை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒன்ஸ் அகைன் சொல்றேன். சம் பார்ட் ஆஃப் ட்ரிபிள் ஆர்ஆர் நாட் கண்டிஷன் வித் சம் பார்ட் ஆஃப் அவதார்னு சொன்னா ஃபாலோ ஆகும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் பார்ட் ஆஃப் ட்ரிபிள் ஆர்ஆர் இருக்குல்ல, நாட் கண்டிஷன் வித் மொத்த அவதாரோடையுமே இந்த கொஞ்சம் பார்ட் வந்து கான்டாக்ட்ல வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த சம் பார்ட் ஆஃப் ட்ரிபிள் ஆர்ஆர் அப்படின்றது நாட் கண்டிஷன் வித் இந்த சம் பார்ட் ஆஃப் அவதார் கூட தான் வராது. ஏன்னா ட்ரிபிள் ஆர்ஆரும் KGF தான் நாட் கண்டிஷன்ல கான்டாக்ட்ல இருக்கு. கரெக்டா? இந்த கொஞ்சம் பார்ட் ஆஃப் KGFல தான் அவதார் வருது. ஆமா தானே? அப்போ நமக்கு தெரிஞ்சது இந்த கொஞ்சம் பார்ட் ஆஃப் ரீஜனும் இந்த கொஞ்சம் பார்ட் ஆஃப் அவதாரும் தான் நாட் கண்டிஷன்ல கனெக்டா இருக்கும். இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்பேஸை பத்தி நமக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. தெரியாத விஷயத்துக்கு அப்ப என்ன செய்யக்கூடாது, டெஃபினட் கன்க்ளூஷன்றது கொடுக்க கூடாது. அப்ப இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. கன்க்ளூஷன் 1 மட்டும் ஃபாலோ ஆகும். அப்போ ஆப்ஷன் ஏ ஒன்லி 1 ஃபாலோஸ் அப்படின்றது கொடுத்துறணும். ஓகேவா? சிம்பிள். கிளியர் தானே? அடுத்து போயிடலாம். Some GT is DC. Some GT is DC. All DC is RCB. Okay. Some RCB is LSG. Some part of RCB is LSG. All LSG can be RCB ன்னு சொல்லிருக்காங்க. எல்லா LSGயும் RCB ஆ இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கானா? இருக்கு. ஏன்னா அது ரெண்டுமே எதுவுமே நோ கண்டிஷன்ல நாட் கண்டிஷன்ல கனெக்ட் ஆகல. சோ கண்டிப்பா எல்லா LSGயும் RCB குள்ள டிரா பண்ணிக்க முடியும். Some DC is not GT. Some DC is not GT. நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் DC GTன்றது மட்டும்தான். அதுக்காக மிச்ச DC GT இல்ல நம்மளால சொல்ல முடியாது. நமக்கு தெரியாத ஒரு விஷயம், தெரியாத விஷயத்துக்கு டெஃபினட் கன்க்ளூஷன் கொடுக்க கூடாது. இத பத்தி நமக்கு தெரியாது. தெரியாத விஷயத்துக்கு டெஃபினட் கன்க்ளூஷன் கொடுக்க கூடாது. சோ அதனால அது ஃபாலோ ஆகாது. ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். ஆப்ஷன் A is the answer. சோ இதெல்லாம் போட்டுருவீங்க. ஈஸி தான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு ஐடியா வந்திருக்கும் நேரத்துக்கு. ஓகே, உங்களுக்கு ஹோம்வொர்க் क्वेश्चन வச்சிருந்தேன் லாஸ்டா. அதான் பார்க்கறேன், வேற எதுவும் இல்ல. ரைட், இன்னொரு क्वेश्चन நான் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் ரூட் இது வந்து உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்துடலாம். ஓகேவா? எங்க போச்சு? ஓகே. ஆல் ட்ரீ ஆர் பிரான்ச்சஸ். எல்லா ட்ரீயுமே பிரான்ச்சஸ் சொல்லியிருக்காங்க. சம் பிரான்ச்சஸ் ஆர் லீவ்ஸ். சம் பிரான்ச்சஸ் ஆர் லீவ்ஸ். நோ ட்ரீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். நோ ட்ரீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். எந்த ட்ரீயுமே ஃப்ளவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நோ ஃப்ளவர்ஸ் ஆர் பிரான்ச்சஸ். நோ ஃப்ளவர்ஸ் ஆர் பிரான்ச்சஸ். எந்த ஃப்ளவருமே பிரான்ச்சஸ் இல்ல. எந்த ஃப்ளவருமே பிரான்ச்சஸ் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது ஃப்ளவருக்கும் ட்ரீக்குமான ரிலேஷன்ஷிப் தான். எந்த ஃப்ளவருமே ட்ரீ கிடையாது. ஆனா எந்த ஃப்ளவருமே பிரான்ச் கிடையாதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்த ஃப்ளவருக்கும் இந்த சம் பார்ட் ஆஃப் பிரான்ச்சுக்கும் தான் நோ கண்டிஷன். ரிமைனிங் இருக்கிறத பத்தி நமக்கு தெரியாது. தெரியாத விஷயத்துக்கு டெஃபினட் கன்க்ளூஷன் கொடுக்க கூடாது. இது ஃபாலோ ஆகாது. சம் லீவ்ஸ் கேன் பி ட்ரீ. கொஞ்சம் லீவ்ஸ் வந்து ட்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இருக்கலாம். கொஞ்சம் ட்ரீ இந்த இடத்துல கான்டாக்ட் ஆனது, இந்த ரெண்டும் கூட மேபி கான்டாக்டா இருந்திருக்கலாம். அப்போ சம் லீவ்ஸ் கேன் பி ட்ரீ அப்படின்றது ஃபாலோ ஆகும். கன்க்ளூஷன் ஒன்லி 2 ஃபாலோஸ் அப்படின்றது ஆன்சரா இருக்கும். ஓகேவா? Some gender is males. Some gender is males. No male is female. No male is female.
all female are people, all female are people, some people being male is a possibility, some people being male is a possibility, some people being male is a possibility. எல்லா பீப்புளையும் எடுத்து வந்து மேலுக்குள்ள டிரா பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. எல்லா பீப்புளையும் எடுத்து வந்து மேலுக்குள்ள டிரா பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபீமேலும் மேலுக்குள்ள வர மாதிரியா மாறிடும். எல்லா பீப்புளையும் எடுத்து வந்து மேலுக்குள்ள டிரா பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபீமேலும் மேலுக்குள்ள வர மாதிரி ஆயிரும். ஆல்ரெடி மேலும் ஃபீமேலும் நோ கண்டிஷன்ல கனெக்டட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. நம்ம இதை எடுத்து வந்து டிரா பண்ணோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் வயலேட் ஆயிரும். அதனால இது ஃபாலோ ஆகாது. ஓகேவா? சம் ஜெண்டர் ஆர் ஃபீமேல், கொஞ்சம் ஜெண்டர் வந்து ஃபீமேலா இருக்குன்னு சொல்றாங்க. ஜெண்டருக்கு ஃபீமேலுக்கான ரிலேஷன்ஷிப் என்னன்றது நமக்கு தெரியுமா? தெரியாத விஷயத்தை டெஃபினட் ரிலேஷன் கொடுக்க கூடாது, ஃபாலோ ஆகாது. அப்ப இங்க நைதர் 1 nor 2 ஃபாலோஸ் அப்படின்றத கொடுத்துறணும். கிளியர்? ஓகே தானே? சரி, ஓகே மக்கள், அவ்வளவுதான். இந்த லாஸ்டா ஒரு 4 கொஸ்டின் வச்சிருக்கேன். இந்த 4 உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின். இத ஓகே, ஒன்லி a few வச்சு நான் சொல்லல, ஒன்லி few நான் சொல்லிடுறேன். ஒன்லி few ஒரு கொஸ்டின் சொல்லிடுறேன். ரிமைனிங் 2 கொஸ்டின் நீங்க ஹோம்வொர்க் எடுத்துக்கோங்க. Some movies are songs. Some movies are songs. No song is direction. எந்த சாங்குமே வந்து டைரக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Only a few movies are screenplay. ஆக்சுவலா இந்த only a few அப்படின்னா என்ன அப்படின்னா, only a few movies are screenplay அப்படின்னா some movies are screenplay as well as some movies are not screenplay. ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். சம் ஏ ஆர் பி அப்படின்னா சம் ஏ ஆர் பி மட்டும்தான். கொஞ்சம் ஏ பி அப்படின்றதுக்காக ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏ எல்லாம் பி இல்லை நம்மளால சொல்ல முடியாது. பட் இங்க ஒன்லி a few அப்படின்னா என்ன அப்படின்னா சம் மூவிஸ் ஆர் ஸ்கிரீன் பிளே, சம் மூவிஸ் ஆர் நாட் ஸ்கிரீன் பிளே அப்படின்றத இதுக்கான டெஃபினட் கன்க்ளூஷன், டெஃபினட்டான மீனிங். ஓகேவா? அதை எடுத்துக்கணும். இப்போ சம் மூவிஸ் ஆர் ஸ்கிரீன் பிளே, இது சாங்ஸ். ஓகே, நோ சாங் இஸ் டைரக்ஷன். ஒன்லி a few மூவிஸ் ஆர் ஸ்கிரீன் பிளே, இதுல ஸ்கிரீன் பிளே எழுதிக்கிறேன். ஒன்லி a few மூவிஸ் ஆர் ஸ்கிரீன் பிளே. இங்க இருந்து இங்க கொஞ்சம் மூவிஸ் வந்து ஸ்கிரீன் பிளேவா இருக்கும், கொஞ்சம் மூவிஸ் வந்து ஸ்கிரீன் பிளேவா இருக்காது அப்படின்றதா இந்த ரெண்டுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றது இதுதான் சொல்லுது. ஓகேவா? இப்போ சம் டைரக்ஷன் ஆர் மூவிஸ் இஸ் அ பாசிபிலிட்டி, சம் டைரக்ஷன்ஸ் ஆர் மூவிஸ் இஸ் அ பாசிபிலிட்டி. கொஞ்சம் டைரக்ஷன் எடுத்துட்டு வந்து மூவிஸ்க்குள்ள டிரா பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினட்டா முடியும். இந்த ரீஜனுக்குள்ள மட்டும்தான் அந்த டைரக்ஷன்ன்றது வராது. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்குள்ள, இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஃபுல்லா டைரக்ஷன் தாராளமா எழுதிக்க முடியும். அப்போ இது பாசிபிள் தான், ஃபாலோ ஆகும். ஆல் டைரக்ஷன் பீயிங் ஸ்கிரீன் பிளே இஸ் அ பாசிபிலிட்டி. ஆல் டைரக்ஷன் பீயிங் ஸ்கிரீன் பிளே இஸ் அ பாசிபிலிட்டி. எல்லா டைரக்ஷன் எடுத்துட்டு வந்து ஸ்கிரீன் பிளேக்குள்ள டிரா பண்ண முடியுமானா ஸ்கிரீன் பிளேக்கும் டைரக்ஷனுக்கு தான் இந்த பிரச்சனை இல்லையா? அப்போ இது ஃபாலோ ஆகும். ரெண்டு கண்டிஷனுமே ஃபாலோ ஆகுறேன் அப்படின்றனால ஆப்ஷன் இ போத் 1 and 2 ஃபாலோ அப்படின்றத கொடுத்துடலாம். ஓகேவா? சரி, ஓகே. இந்த கொஸ்டினை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, சால்வ் பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வச்சிருக்கேன், அதையும் கொடுத்துறேன். ரைட். ஸோ இந்த கொஸ்டின் அதே மாதிரி தான். இந்த கொஸ்டினுமே சால்வ் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் ஃபைனலாக திஸ் ஒன் டூ, இது வந்து ஒரு ஒன்லி இப்போ பார்த்தோம்ல அதே மாதிரியான ஒரு கண்டிஷன் வச்சு இந்த கொஸ்டினும் இதுவும் சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். சிலாஜிசம் வந்து ஒரு ஸ்க்ராட்ச்ல இருந்து ஒன்லி ஃபியூ கான்செப்ட் வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்மளோட அகாடமில இருந்து நம்ம வந்து ஆன்லைன், ஆஃப்லைன் அண்ட் ரெசிடென்ஷியல் பேட்சுமே வந்து ஆஃபர் பண்ணுறோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம டீம் வந்து இதை பற்றின ஒரு கிளியர் கட் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன், பை.